வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கிளைசிமிக் வேரியபிலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான். இது நிறைய கான்ஃபரன்சஸில் நாங்கள் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இது பொதுமக்களுக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியல அப்படிங்கிறது என்னோட கருத்து. கிளைசிமிக் வேரியபிலிட்டினா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது அந்த 3 மாதம் ஆவரேஜ் அவங்க பண்ணும்போது HbA1c 7% இல்லைனா 6% தான் இருக்கும். ஆனால் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். இதுக்கு மீனிங் என்னென்னா, அவங்க கொஞ்சம் அந்த சாப்பாடு டைமை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய மத்தியான சாப்பாடை 2 மணி ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போச்சுன்னா உடனே அவங்களுக்கு லோ சுகர் ஆகிடும். ராத்திரி சரியாக சாப்பிடல, இல்லை ஏதோ ஒரு ஜுரத்தால் சரியாக ஆகாரம் உள்ளே போனால் உடனே ராத்திரி ஃபுல்லாக அவங்களுக்கு 50, 60 லோ சுகர்லேயே இருப்பாங்க. இது ஹை சுகரை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. இதுக்கு பேர் தான் கிளைசிமிக் வேரியபிலிட்டி. 2 பேஷண்ட் வருவாங்க, 2 பேருக்குமே 7% இருக்கும் HbA1c. ஆனால் ஒருத்தர் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஹாப்பியாக ஒரு இதோட துடிப்போடு இருப்பார். ஆனால் இன்னொரு பேஷண்ட், செகண்ட் பேஷண்ட் 7% தான் வச்சுருப்பார். ஆனால் ஒரே கம்ப்ளைண்ட்டோடு இருப்பார். மேம், நான் கொஞ்சம் சாப்பாடை தள்ளி போட்டாலும் எனக்கு அப்படியே படப்படன்னு வருது. எப்போ பார்த்தாலும் பிஸ்கெட்டு சாக்லேட்டுன்னு தூக்கிட்டு போகவே வேண்டியிருக்கு. எப்போ பார்த்தாலும் என் மைண்டுக்கு பின்னால் ஐயோ லோ சுகர் ஆகிடுமோ லோ சுகர்மா அந்த பயத்திலே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் அவங்க மருத்துவரை அணுகி ஒரு CGMSன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஒரு சின்ன சென்சர் நாங்கள் இங்கே ஒட்டி வைப்போம். அது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது சுகர் ஆட்டோமேட்டிக்காக அது செக் பண்ணிகிட்டே இருக்கும். 14 நாளைக்கு அது கையில் ஒட்டி இருக்கும். 14 நாள் டேட்டா எங்களுக்கு கிடைக்கும். இந்த டெஸ்ட் பண்ணதால் நிறைய பேஷண்ட் எங்கள் கிளினிக்கில் இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கிளைசிமிக் வேரியபிலிட்டி நிறைய இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை மாத்திரைகள் அளவை குறைக்கணும். எஸ்பெஷலி சல்ஃபனைல் யூரியான்னு ஒரு குரூப் இருக்குது. கிளிபென்கிளமைட், கிளைக்ளசைடு, கிளிமிபிரைட், இந்த ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்தா சுகர் நல்லாவே குறைஞ்சிரும். 10% HbA1c இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6% ஆகிடும். ஆனால் இதே மாதிரி ஒரு ஹைப்போகிளைசிமியா அந்த லோ சுகர் பயத்திலே வாழ வேண்டியிருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த சல்ஃபனைல் இந்த CGMS பண்ண பிறகு அவங்களுக்கு நிறைய ராத்திரி ஃபுல்லாக லோ சுகரில் இருப்பாங்க. இல்லை கொஞ்சம் சாப்பாடை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா லோ சுகரில் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சல்ஃபனைல் யூரியா அப்படின்ற அந்த ரொம்ப ஹெவியான மாத்திரையை எடுத்துகிட்டு மைல்டான மாத்திரைகளை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். கிளிப்டில்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் கிளைசிமிக் வேரியபிலிட்டி, அதாவது மேலேயும் கீழையும் மேலேயும் கீழையும் போகாமல் ஒரே சீராக ஒரு நாள் ஃபுல்லாக சீராக அந்த சர்க்கரை அளவை வச்சுக்கிறதுக்கு இந்த கிளிப்டின் அப்படிங்கிற மாத்திரை உதவும். நிறைய டாக்டர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ் இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய டாக்டர்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி வரும். டெர்ஷியரி டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல் மாதிரி என்கிட்ட வருவாங்க. அப்போ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது அவங்க டாக்டர்ஸ் அந்த சல்ஃபனைல் யூரியான்ற மாத்திரையிலே அவங்கள கொண்டு போவாங்க. சல்ஃபனைல் யூரியா நல்ல மாத்திரை தான், அது 40 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இதில் இந்த லோ சுகர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி லோ சுகர் வருது. கொஞ்சம் நீங்கள் சாப்பாடை தள்ளி போட்டாலும் உங்களுக்கு படப்படன்னு வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவர் அணுகி கிளைசிமிக் வேரியபிலிட்டி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கிளைசிமிக் வேரியபிலிட்டி இருந்தால் உங்கள் மருத்துவர் உங்களோட மாத்திரைகளோட அளவை குறைச்சி ரொம்ப நார்மலான மாத்திரையிலேயே உங்களை கொண்டு போவார். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் SMBGனா செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். எங்கள் கிளினிக்கில் எல்லா பேஷண்ட்டுக்குமே நாங்கள் SMBG சார்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். அதாவது உங்கள் வீட்லேயே அந்த சின்ன குளுக்கோமீட்டர் மாதிரி வச்சு வாரத்தில் 2 நாள் ஏதோ ஒரு 2 நாள் நீங்கள் செக் பண்ணி அந்த சார்ட்லேயே எழுதணும். அப்போ தான் உங்கள் சர்க்கரை அளவுகள் சீராக இருக்கா இல்லை இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்க்கரை நோய் அப்படின்றத வின் பண்ணுறதுக்கு ப்ரோஆக்டிவாக இருக்கணும். நீங்களே உங்களோட ஓன் எஃபர்ட்ஸை நிறையா போட்டால் தான் டாக்டரோட வேலை கொஞ்சம் ஈஸியாக ஆகும். நன்றி, வணக்கம்.